கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 111:9. தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. மீட்பை அனுப்பி என்பது விடுதலையை அனுப்பினார் என்று பொருள். உடன்படிக்கை என்பது தேவனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தமாகும். நித்திய உடன்படிக்கை என்பது ஒரு நாளும் ஒருபோதும் முறிந்து போகாத உடன்படிக்கையை குறிக்கிறது. பரிசுத்தமும் பயங்கரமாக இருக்கிறது என்பது தேவனின் நாமத்தின் மாண்பையும் அவருடைய வல்லமையையும் குறிக்கிறது. எபேசியர் 1:7 அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மையும் உத்தமும் உள்ளவர், உறுதி உள்ளவர். ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அதை தாம் சொல்லவில்லை என்று கர்த்தர் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் நீதியும் நேர்மையுமானவைகள். தமது ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்து தமது ஜனங்களை பாதுகாத்து பராமரிக்கிறவர். அவர் கஷ்டத்திலும் ஆபத்து காலங்களிலும் சோதனை காலங்களிலும் சிறையிருப்புகளிலும் இருக்கும்போது அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்புகிறார். இது பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பின் மூலம் உடன்படிக்கையும் செய்கிறார். மனிதர்கள் உடன்படிக்கை செய்வார்கள். இந்த உடன்படிக்கையை சில சமயங்களில் மீறி விடுவார்கள். கிறிஸ்துவ திருமணங்களில் கூட மணமக்கள் உடன்படிக்கை செய்கிறார்கள். ஆனால் சில சமயங்களில் இந்த உடன்படிக்கையை மறந்து விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் தனது ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை அனுப்பி உடன்படிக்கை செய்கிறார். இந்த உடன்படிக்கை உன்னதமானது, உண்மையானது, அது நித்தியமானது. கர்த்தர் தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். கர்த்தருடைய உடன்படிக்கை மாறாதது, அது நித்தியமானது. சங்கீதக்காரர் கர்த்தருடைய நாமத்தை பற்றி சொல்லும்போது அது பரிசுத்தமும் பயங்கரமானது என்று சொல்கிறார். கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபித்திருக்கிறார். அதை மனுஷர்கள் மத்தியில் மனுஷருடைய இருதயத்தில் ஸ்தாபித்திருக்கிறார். தேவனுடைய உபதேசங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய உடன்படிக்கைகளையும் தியானித்து பார்க்கும்போது அவருடைய நாமம் பரிசுத்தமும் மகிமையுமாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கியிருக்கிறார். ஆமென்.